ஃப்ரெண்ட்ஸ், நைஸ் டே. இன்றைக்கி நான் உங்களை பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு கொஞ்ச நாளாகவே த்ரோத்தில் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தினால என்னால் சரியாக பேச முடியல. அந்த பேச்சு பிரேக் ஆகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கே தெரியுதா? நான் பேசுகிறது இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸில் நான் எவ்வளோ கரெக்டாக பேசியிருப்பேன்னு பாருங்கள். என்னோடய குரல் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இதை நான் விட்டு விட்டு பேசுறதுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. அதனால் என்னுடைய த்ரோட் ப்ராப்ளத்துக்காக இந்த தொண்டையில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் கொஞ்சம் ரொம்ப வீக்கமாக இருக்குது, நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது குணமாகணும்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன். நம்ம ஊழியக்காரங்க எல்லாருமே நிறைய வரம் பெற்றிருக்கிறாங்க, நிறைய கிருபைகள் பெற்றிருக்கிறாங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பிசாசை துரத்தணும், அவங்களுக்கு ஒரு பில்லி சூனிய கட்டு, மாந்திரிக கட்டு, பிசாசு பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு சரி பண்ணணும், குணமாக்கணும்னு சொன்னால் ஒரு சில ஊழியக்காரங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஊழியக்கார் வராரு, அவர் இன்றைக்கி பிசாசு துரத்து போகிறாரு, அந்த பிசாசு பிடிச்ச பெண்ணுக்காக ஜெபிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க அதாவது அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களா கொடுக்குறது மாத்திரம்தான் என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். கர்த்தருக்காக கொடுக்குறான்னு சொல்லி இன்றைக்கி நான் வரப்போகிறேன், இன்றைக்கி நான் இதை செய்ய போகிறேன், இதுக்கு எனக்கு இவ்வளோ காசு, இந்த பிசாசு துரத்துறதுக்கு இவ்வளோ அதாவது மதிப்பீடு அப்படின்னு சொல்லி பணத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் வேதத்தில் வசனம் சொல்லுது, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்க சொல்கிறது. கர்த்தர் இந்த கிருபையை இலவசமாக தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதை நாம் எடுத்துன்னு போய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, தேவனுடைய ரட்சிப்பு வருவதற்காக, தேவன் யார் என்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நாம் செலுத்துகிற இது ஒரு இலவசமான ஒரு விடுதலையாக இருக்கணுமே தவிர பணத்தை பெற்றுக்கொண்டு கொடுக்குற விடுதலையாக இருக்கக்கூடாது. அதனால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்குமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், இலவசமாக நம்ம ஆண்டர்கிட்ட பெற்றுக்கிறத நம்ம இலவசமாக ஜனங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கறதுக்கு பழகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.